காதல் ஒன்று. கல்யாண வீடு மட்டும் இல்லைங்க. கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே அந்த வீட்டுக்குன்னு தனி கலை வரும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. காலையில் அந்த சென்னை மாநகரமே பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்த நேரம், அந்த பரபரப்பை எல்லாவற்றையும் தாண்டி பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் சென்னை தாம்பரத்தில் உள்ள ஜாரா இல்லத்தின் தலைவி சாந்தி. என்ன சாந்தி, இன்னும் அந்த பேர் பலகையை எவ்வளோ நேரம் தொடச்சிட்டு இருப்ப என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்து சேர்ந்தார் குடும்பத்தின் தலைவர் பாஸ்கர். என்னங்க நீங்க இன்னும் கடைக்கு போகலையா? உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாருங்க. என்ன சொல்லணும் என்று திட்டிக்கொண்டே அவள் திரும்பும் முன்பு அவர் வாசலை தாண்டி இருந்தார். அச்சச்சோ, இப்போ இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே என்று தலைக்குள் புலம்பிக் கொண்டே அவளின் மூத்த மகளின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே ரொம்ப அழகாக பார்பி பொம்மைக்கு சாரி கட்டியது போல் ரொம்ப அழகாக தேவதைக்கெல்லாம் தேவதையாய் தலை நிறைய பூ வைத்து கை கழுத்து என்று நிறைய நகைகளெல்லாம் இட்டு புன்னகை முகத்துடன் அமர்ந்திருந்தாள் நம் கதையின் கதாநாயகி ஜாரா. அவளை பார்த்து சிரித்து கொண்டே அவர் அருகில் வந்து, என் கண்ணே பட்டிடும் போல இருக்கு, தேவதை போல இருக்க. நீ இந்த ரூமை விட்டு வேற எங்கேயும் போயிடாத, சரியா? இந்த ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு. மாப்பிள்ளை வரும்போது நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் என்று கூறினாள் அம்மா சாந்தி. இதை கேட்டு ஜாராவின் ட்வின் சிஸ்டரான ஜோயா, ஆமாம் ஆமாம், எங்கேயும் போயிடாத, இந்த ரூமில் மட்டும்தான் ஏசி இருக்குது, அப்புறம் வெளியில் போயிட்டனா நீ கெட்டு போயிடுவ, அப்புறம் மாப்பிள்ளை அப்படியே ஓடி போயிடுவான் என்று கூற, இதை கேட்ட ஜாரா சிரித்தாள். அப்போது சாந்தி, அதிக பிரசங்கி, ஓர பேசாத என்று கூறிக்கொண்டே அவள் ஆடையை பார்க்க, அவள் ஜாராவை விட விலை உயர்ந்த சேலையை கட்டியிருந்தாள். இதை பார்த்த சாந்தி, ஏ வாளு, பையன் உன்னை பார்க்க வரல, உங்கள் அக்காவை தான் பார்க்க வரான். நீ எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை இப்போ போட்டிருக்க? போ, ட்ரெஸ்ஸை மாற்று, நீ நார்மலாக போட்டால் போதும் என்று கூற, அவள் சிரித்து கொண்டே, ஏமா நீங்கள் ஒருவேளை ஒரு அழகான மாப்பிள்ளை பார்க்க வரும்போது நானும் அழகாக இருக்க வேண்டாமா? அப்புறம் மாப்பிள்ளை கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் சரிதான் என்று சாந்தி கூற, அவள் சரி சரி, உன்னோட சொற்பொழிவை ஆற்றாத, நான் போகிறேன், ஒரு நல்ல சுடிதாராகவே போட்டுக்கிறேன் என்று கூறி அவள் தன் ஆடையை மாற்ற தன் அறைக்கு சென்றாள். இதை பார்த்த ஜாராவும் சாந்தியும் சிரித்தார்கள். அப்போது பாஸ்கர் வீட்டிற்கு வந்து வாங்கி கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் கிச்சனில் வைத்துவிட்டு சாந்தியை அழைக்கலாம் என்று போகும்போது அவனின் செல்போன் ஒலித்தது. அவர் அந்த ஃபோனை அட்டன் செய்து பேசினார். ஓ, நீங்கள் வந்துட்டீங்களா? சரி சரி, நீங்கள் வர வழியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், அதில் இருந்து ரைட் எடுத்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா 6வது வீடு. சரி வாங்க என்று கூறி அவர் வழி கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தார். அதன் பிறகு, சாந்தி சாந்தி எங்கே இருக்க? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கம்மா என்று கூற, ஏதோ வந்துட்டேங்க என்று கூறிக்கொண்டிருந்தார். அந்த நேரம் அவரின் வீட்டில் வாசலில் ஒரு பிளாக் கலர் BMW கார் வந்து நின்றது. கார் பின்ஷீட்டிலிருந்து இறங்கினார் நம் உஷா மோகன் தம்பதி. அடுத்ததாக அவர்களின் 2 மகன்களும் முன் பக்கமாக இறங்கினர். முதலாவதாக மிக அழகாக சவரம் செய்யப்பட்ட முகத்துடன், பார்த்தவுடனேயே மிகப்பெரிய கம்பெனியின் CEO என்று கண்டுபிடிக்கும் தோரணையுடன், பெண்களின் மனதை எளிதாய் கவரும் ஹிந்தி படத்தில் வரும் மாதவன் போல் இருந்தான் சிவா, அவர்களின் மூத்த புதல்வன். இரண்டாவதாக அவன் அருகில் கொஞ்சம் மாநிறத்தில் மிக துருதுருப்பாக டிஷர்ட்டில் கேஷுவலாக இருந்தாலும் அந்த உடையின் பிராண்டை கூறும் அவனின் செல்வாக்கை பார்த்தவுடன் எந்த பெண்ணின் மனதையும் பறிக்கும் வண்ணம் புன்னகை முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் அவர்களின் கடைசி புதல்வன், நம் கதையின் கதாநாயகன் அர்ஜுன். அவர்கள் காரில் இருந்து இறங்கி அப்படியே வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த பாஸ்கர் மற்றும் சாந்தி தம்பதியர்கள் சந்தோஷமாக அவர்களை வரவேற்க அர்ஜுன் மற்றும் சிவா அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள். அவர்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு, வாங்க வாங்க உள்ள வாங்க என்று கூறி உள்ளே அழைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சோஃபாவில் அமர வைத்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரம்
தேவதை கையில் ட்ரேவுடன் வந்து நின்றாள். பாஸ்கர் அவளிடம், போமா போய் காஃபி கொடு என்று கூற அவளும் காஃபியை முதலில் மோகன் மற்றும் உஷாவுக்கு கொடுத்தாள். அதன் பிறகு சந்தோஷுக்கும் கொடுத்தாள். அதன் பிறகுதான் அர்ஜுனுக்கு கொடுத்தாள். அர்ஜுனுக்கு கொடுக்கும்போதே 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது சிரித்தும் கொண்டார்கள். அதன் பிறகு அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்போது உஷா, நீ ஏம்மா நிற்கிற, வா வந்து பக்கத்தில் உட்காரு என்று கூற அவளும் உஷா அருகில் போய் அமர்ந்தாள். அவர்களுக்கு ஜாரா மட்டும் அந்த குடும்பத்தை ரொம்பவே பிடித்திருந்தது. அப்போது மோகன், எனக்கு உங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். ஆனால் முதல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் அவங்க தனியாக பேசட்டுமே. 2 பேரும் பேசி பிடிச்சிருந்தா நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் என்று கூறினார். இதை கேட்ட பாஸ்கருக்கும் அதுதான் சரி என்று பட்டது. ஆகையால் அவர்கள் 2 பேரையும் கார்டனுக்கு அனுப்பி வைத்தார். கார்டனுக்கு சென்ற சிறிது நேரம் 2 பேருமே மௌனமாகவே இருந்தார்கள். மௌனத்தில் பேசிக்கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் 2 பேரும் சிரித்தார்கள். சிறிது நேரம் கழித்து, இங்கே பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் பார்வையிலேயே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று கூறினான் அர்ஜுன். இதை கேட்ட ஜாரா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் என்று கூறினாள். இதை கேட்ட அர்ஜுன், ஓகே, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க என்று கூற, இதை கேட்ட ஜாரா, ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் என்று ஜாரா கேட்டாள். அதே நேரம், எனக்கு என்னமோ நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கோன்னு தான் நினைக்கிறேன், ஐ கெஸ் என்று கூறிக்கொண்டிருந்தார் மோகன். சந்தோஷ் மனதிற்குள், நம்ம அர்ஜுன்கிட்ட எல்லாமே சொல்லி அனுப்பியிருக்கோம். ஓகே, ஒருவேளை இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பாவம் மனசு உடைஞ்சு போயிட மாட்டானா என்று அவன் யோசித்தான். காதல் வளரும்.